விநாயகர் சதுர்த்தி அன்று அவரை எப்படி வழிபட வேண்டும், வழிபடுவதற்கான நல்ல நேரம் எது, யாருக்கு யாரு யோகம் வரப்போகிறது என்பது பற்றி சிறப்பு செய்தியை வழங்க இருக்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நல்ல நாளில் விநாயகரை நம்முடைய வீட்டில் எழுந்தருள செய்து அவரது மனம் மகிழும்படியாக பூஜைகள் செய்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பொதுவாக எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வழிபட்டு அதன் பின்னர் செயலை தொடங்குவது இந்துக்களின் வழக்கமாகவே இருந்து வருகிறது. இதனால் விநாயகரின் அருளால் அந்த காரியம் வெற்றி, லாபம் ஆகியவற்றை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. அந்த வகையில் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் 5:50 மணி வரை அல்லது மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாம். இது சிலை வாங்குவதற்கு நல்ல நேரமாகும். சிலை வாங்கியவர்கள் 27ஆம் தேதி அன்று காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை வழிபடலாம். இது தவிர காலை 9:10 மணி முதல் 10:20 மணி வரையிலான நேரத்திலும் விநாயகரை வழிபடலாம். அன்றைய தினம் விநாயகருக்கு படையல் செய்வதற்கு நல்ல நேரம் மதியம் 1:35 மணி முதல் 2 மணி வரை ஆகும். இது மட்டுமல்லாமல் மாலை 6 மணிக்கு மேல் விநாயகரை வழிபடலாம். விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வருபவர்கள் 3ஆம் நாளில்தான் அதனை கரைக்க எடுத்து செல்ல வேண்டும். விநாயகர் வழிபடும் பொழுது விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், மோதகம், சுண்டல், கொழுக்கட்டை, பாயாசம், வடை ஆகியவை விநாயகர் முன்பாக வைத்து வழிபட வேண்டும். விநாயகர் சிலையை வைத்து கும்பிடும் பொழுது அருகில் லட்சுமி தேவி, சிவன், பார்வதி, முருகன் போன்ற தெய்வங்களின் படங்களையும் வைத்து வணங்க வேண்டும். விநாயகர் சிலை முன்பாக மணி அடித்தபடி ஊதுவத்தி கொளுத்தி சூடம் ஏற்றி மன அமைதியுடன் சாமி கும்பிட வேண்டும். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று லட்சுமி நாராயண யோகம் பிறக்கிறது. லட்சுமி நாராயண யோகம் என்பது அசூரங்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரனும் கிரகங்களின் இளவரசராக கருதப்படும் புதனும் கடக ராசியில் ஒன்றிணைந்து இந்த யோகத்தை உருவாக்குகிறார்கள். இது ஒரு ராஜயோகம், மிகப்பெரிய மங்களகரமான வாழ்க்கையை தரக்கூடிய யோகமாகும். விநாயகர் சதுர்த்தி அன்று மேசம், மிதுனம், மீனம், துலாம், கும்பம், மகரம், தனுஷ், விருச்சகம் ஆகிய 8 ராசிகளுக்கும் யோகத்தை தரக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்கள் மறவாமல் விநாயகர் சதுர்த்தி விழாவை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுங்கள். விநாயகர் முன்பு அமர்ந்து உங்கள் கஷ்டங்களை அவரிடம் சொல்லி தியானம் செய்யுங்கள். இதன் மூலம் மிகப்பெரிய ராஜயோகங்கள் வீடு தேடி வரப்போகிறது என்பது கருதப்படுகிறது. மக்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.